அனைவருக்கும் வணக்கம். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு 4 நாளைக்கு குழந்தைங்களோட போனோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் கலகாடி அப்படின்ற ஒரு இடத்துல எடுத்தது. இங்கே போகிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா 1 டே ஆகிரும். நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 5 டேஸ் கார்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா போகிறது ஒரு ட்ரையான ஒரு ஃபாரஸ்ட்டு. அங்கே நிறைய ஸ்னேக்ஸ் இருக்கும், நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்கும், சிங்கம், சிறுத்தை, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்றது. ஸோ அது எதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டு நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக குழந்தைங்களோட போனால் அந்த மாதிரி தான் கச்சன்னு இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிட்ஸை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நிறைய ப்ரீ பிளான்டாக போகணும். ஏன்னா நாங்கள் போகிறது ஒரு ஃபாரஸ்ட்டு. ஸோ அங்கே பேசிக்கான மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனோம். அங்கே உள்ளே எதுவுமே கிடைக்காது. ரொம்ப எமர்ஜென்சினா மேபி இருக்கும், பட் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே மேனேஜ் பண்ணுற மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அது முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா இது பெரியவங்களுக்கு உள்ளது. ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் மாதிரி. இந்த கொசு இல்லைன்னா அங்கே இன்செக்ட்ஸ் நிறையா இருக்கும்ல, சின்ன சின்ன பூச்சியாக நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த க்ரீம் தடவிக்கலாம். ஸோ இது முக்கியமானது. கிட்ஸுக்கு அந்த க்ரீம்லாம் போட்டோன்னா அவங்க ஸ்கின்னுக்கு ஒத்துக்குமான்னு தெரில. ஸோ அதனால இந்த மாதிரி மஸ்கிட்டோ பேண்டுன்னு சொல்லி ஒன்று விற்கிது. முக்கியமாக என்னென்னா நைட்டு க்ளோ ஆகும். ஸோ டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா க்ளோ ஆகும். ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இது வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலில் நல்ல வெயிலாக இருக்கும், நைட் பயங்கரமான குளிராக இருக்கும். ஸோ அதாவது டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எலக்ட்ரால் பவுடர்ஸ் கொஞ்சம், அப்புறமா நோஸ் ஸ்ப்ரே, பேசிக்கான பேராசிட்டமால், அப்புறம் ஏதாவது கடிச்சிச்சு ஏதாச்சும் தடவணும் அப்படின்னா கோடாலி தைலம், அப்புறமா கிட்ஸுக்கு சும்மா பேசிக்கான இது ஒரு மல்டிவிட்டமின் சிரப் எடுத்துருக்கோம். ஃபீவருக்கு உள்ளது, சளிக்கு உள்ளது, வயிறு வலி, வாமிட்டு, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பேக் பண்ணிக்கிறோம். கிட்ஸு ஃபாரஸ்ட்டுன்னு இல்லை, எங்கே போனாலுமே பேசிக்கான ஒரு இது பேசிக்கான ஒரு ஃபஸ்ட் எய்ட். இது உள்ள நார்மலான இந்த பேண்ட் நம்மளாம் போனால் கூட ஏதாவது டக்குன்னு எடுத்து வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணி போகலாம். பட் கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறனால அவங்களுக்கு தனியாக நிறைய பார்த்து தான் பேக் பண்ணி போகணும். இது பார்த்திங்க அப்படின்னா அவளும் பொரிக்கடலையும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணியாச்சு. இது ஜஸ்ட்டு நம்ம நல்ல சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ட்ராவல் டைமில் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்தாச்சு. ஸோ எப்போயுமே ஒரு 2 இல்லைனா 3 டிஃபன் பாக்ஸ் இருக்கும். ஒன்று நல்லா சூடாக வச்சு இது பண்ணுறதுக்காக, இன்னொன்று நார்மலாக நம்ம என்ன ஃபுட்டு செஞ்சுருக்கோமோ அதை எடுத்துக்கிறதுக்காக. ஸோ எப்போயுமே 2 இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா கடையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸு இங்கே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. அது போக பிஸ்கெட்ஸு, இது பார்த்திங்க அப்படின்னா சுண்டல் வீட்டிலையே ஓவனில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்ட சுண்டல். ஸோ இதுவுமே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஆயில் ரொம்ப ஒரு ஸ்பூன் தான், மொத்தத்துக்கே ஒரு ஸ்பூன் தான் விட்டு பண்ணது. ஸோ அதனால் ட்ராவல் பண்ணுறப்போயும் நல்லாயிருக்கும். அது போக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போனோம். அது போக கொஞ்சம் பிஸ்கெட்ஸு. ஸோ நம்ம என்ன தான் கொடுத்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்கெட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும்.
ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்லேயே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க போகிறோம். ஒரு 4 days கண்டினியூஸாக வந்து காரில் தான். நைட்டு தூங்குறது மட்டும்தான் ரூமு, மற்றபடி ஃபுல்லாகவே காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறைய கொஞ்சம் வாங்கியாச்சு. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் கொஞ்சம் வீட்டில் செஞ்சு எடுத்துப்போம். அது போக இங்கே யோகர்ட் கடையில் வந்து விற்கும். அது வந்து நாங்கள் எந்த பிளேஸ் போகிறோமோ அந்த பிளேஸில் போய் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் அங்கே கொஞ்சம் வாங்கணும். இது பார்த்திங்கன்னா ஓட்ஸ் மிக்ஸு இங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி தனியாக பேக் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதுவும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் வந்து டக்குன்னு வச்சிடுறதுக்காக ரைஸையும் பருப்பையும் கொஞ்சம் வந்து 1-2 அரைச்சி முழுசாக இல்லாமல் கொஞ்சம் ஃபுல்லாக ஃபைனாகவும் அரைக்காமல் கொஞ்சம் 1-2 வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அப்படின்றதுக்காக. இதுவும் வந்து அங்கே போய் நாங்கள் சமைச்சு தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அங்கே ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது, ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப நெசசிட்டி திங்ஸ் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோஸில் பார்ப்பீங்க. அதனால நம்மளுக்கு தேவையான ரொம்ப நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாக்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பேசிக்காக சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா. ஸோ யூஸ்வலாக வந்து பிரியாணி மசாலா போட மாட்டோம். பட் அங்கே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி இது பண்ணுறதுலாம் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் வாங்கியிருக்கோம். ஸோ பெருங்காயம் ரசம் வச்சா வந்து கண்டிப்பாக வேணும், அதுக்காக பெருங்காயம். இதெல்லாம் மசால் பொடி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல, இது வந்து சாம்பார் பொடி, இதெல்லாம் பெப்பரு, அந்த மாதிரி எல்லா மசாலாவும் எடுத்திருக்கேன். ரசம் ஏதாவது வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா வைக்கிறதுக்காக வந்து புளி கொஞ்சம் தாளித்து விடுறதுக்காக, லெமன் ரைஸ் பண்ணுனா லெமன் ரைஸோ இல்லை டேம்ரின் ரைஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்னா வந்து வேணும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் எண்ணெய் விடாமல் வறுத்தெடுத்த பீனட்ஸ் இருக்குது. அது போக கொஞ்சம் ட்ரையாக நம்மளுக்கு என்ன வைக்க முடியுமோ இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா காரில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திங்ஸ் கம்மி பண்ணி எடுத்து போகலான்னு பார்க்குறோம். பட் தெரியல, பேக் பண்ணி முடித்தா தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு டே வீட்டிலேருந்து போகிற அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி தக்காளி சட்னி, மத்தியானத்துக்கு வந்து புளி சாதம் வந்து செஞ்சு எடுத்தாச்சு. புளி சாதம் வந்து ஆக்சுவலாக அடுத்த நாளைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. ஸ்டாப் ஓவர் அப்பிங்டன் அப்படின்னு ஒரு டவுனு. ஸோ இங்கே வந்து ஒரு நைட்டு இது பண்ணிவிட்டு நாளை காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி பிளானு. ஸோ அதுக்கு வந்து சாவி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கூட்டிட்டிங்களா? ஸோ ஒரு குயிக் அந்த நாங்கள் ஸ்டே பண்ண அக்காமடேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்பர் 5 லைட்டு போ. ஸோ ஒரு நார்மலான ஒரு நல்ல ஸ்பேசியஸான பெட்ஸு,
சூப்பரான ஒரு இது. ஸோ முக்கியமாக இந்த ரூம் புக் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அடுப்பு. ஆனால் இதில் எப்படி சமைக்கிறதுன்னு தான் தெரியல, பார்ப்போம். பேசிக்கான தகுன்னு வச்சுருக்காங்க. 4 பேர் அப்படின்றனால 4 இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக எண்ணி தான் வச்சுருப்பாங்க. கரெக்டாக 4 எல்லா இதுலேயும். ஸோ நல்ல நீட்டாக ஒரு கர்டைன்ஸ் கூட அழகாக போட்டிருக்காங்க. கர்டைன்னா இது நல்லா இருக்குல்ல. ஸோ இது வந்து டாய்லெட். ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஷவர். ஸோ பாடி லோஷனு, கேப், ஷவர்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஷவர் கேப் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, இன்சைட் பார்த்தீங்கன்னா வெளியில் ஸோ நல்லாயிருக்கும். ஒரு டீசெண்டான அக்காமடேஷன். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தே ஆல்ரெடி செஞ்சு கொண்டு வந்த புளி தொக்கு இருந்தது. ஸோ அதை போட்டு புளி சாதம் வந்து கிளறியாச்சு. ரைஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சு கிளறியாச்சு. அதே மாதிரி வந்து பாஸ்தா வந்து செஞ்சு எடுத்தாச்சு. ஸோ காலையிலைக்கு வந்து பாஸ்தா வந்து சாப்பிட்டுட்டு புளி சாதத்தை வந்து பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மத்தியானத்துக்கு எடுத்தாச்சு. இடையில வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து ப்ரெட்டும் சாக்லேட் ஸ்ப்ரெட்டும் வந்து கொடுத்தோன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ஜாமு இல்லை சாக்லேட் ஸ்ப்ரெட்டு ஏதோ ஒன்று என்ன இருக்குதோ அது இது பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக முட்டையும் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ ஈவினிங் வரைக்கும் பிரச்சனை இல்லை, இருக்கிறதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அங்கே போய் ஏதாவது ஈவினிங் வந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இது பண்ணியாச்சு. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்புறதுக்கே 7 மணி ஆயிடுச்சு. ஸோ காரில் ஏறினோடனே 2 பேரும் ரொம்ப நல்ல பசங்களாக வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருந்தது. ஸோ நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து போகிறதுக்கே வந்து ஒரு 2 to 3 hours வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த நாள், அந்த டே ஃபஸ்ட்டு டே அங்கேருந்து கிளம்பி அங்கே போய் நைட்லாம் ஸ்டே பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இது அடுத்த நாள் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள. ஸோ மத்தியானத்துக்கு லெமன் ரைஸ் பேக் பண்ணியாச்சு. நோ பவேஷ். எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அடுத்து ஒரு 1 hour 2 hours வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ மொதல் நாள் நைட்டு ஃபாரஸ்ட்குள்ளே என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நூடுல்ஸ் வந்து செஞ்சிட்டோம். ஏன்னா ஈவினிங் சஃபாரி போயிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது வந்து அடுத்த நாள் நைட்டுக்கு பருப்பு சாதம்.
உட்காந்து சாப்பிடு. உட்காந்து குட். இங்கே தூங்கிடுச்சா மறுபடியும்? ஏன் தூங்கிடுச்சு? ஸோ இப்படி தான் என்ன அனிமல் பார்த்தாலும் வந்து அவங்க பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இல்லைன்னா அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இப்படியே தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிடுவாங்க. ஆனால் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு அனிமல் கூட நம்ம பார்க்க முடியாது. ஸோ இப்படியே தான் வந்து குழந்தைங்கள வச்சுட்டுனா ட்ரிப்பெல்லாம் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.